அழுது 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 பிராக்டிஸ் ஆனதுனால இப்ப கானான்ல வந்த உடனே இந்த 7 ஜாதியை பார்த்த உடனே உட்காந்து ஒவ்வொன்று அழறான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அழகா சொன்னாரு. ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? அழகா சொன்னாரு. அவங்கள பார்த்து நில்லுன்னா இவன் உட்காந்து அழுது நிற்கிறான். ஸ்தோத்திரம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காலத்துல அழுதோம் எகிப்தில் இருக்கும்போது, ஒரு காலத்துல நாமும் பாவத்துல அடிமைத்தனத்துல இருக்கும்போது அழுது புலம்பி போராடி இல்லையா, ரட்சகர் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், விடுதலையை பெற்றுக்கொண்டோம். எகிப்துல அழுதிங்க, அதுக்கேற்றபடி மோசே அனுப்பி விடுதலை கொடுத்துட்டாரு. இப்ப விடுதலை பெற்ற பிற்பாடும் தேவ சமூகத்துக்கு வந்து அழுது எல்லாமே கொடுத்துருப்பாரு ஆண்டவர். எதுக்கு தான் அழுதுனே தெரியாது. ஒரு சில சர்ச்சுக்கு வந்தாவே அழுது. ஆமென். அல்லேலூயா. உண்மைதானே? சர்ச்சுக்கு வந்தாவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது தெரியக்கூடாது, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பார்க்க கூடாது, முக்காடை போட்டுக்கிறது. ஆமென். முக்காடை வேற போட்டுக்கின்னு ஆண்டவரே என்னை யாருமே கவனிக்க மாட்டாங்க, யாருமே எனக்கு இல்லை, எதுவுமே இல்லைன்னா அவர் சொல்ற நான் தான் உள்ள இருக்கிறேன், உனக்கு வேற யாரு வேணும்? அவர் தான் உள்ள இருக்கிறார். அவர் அண்டையே வந்து யாருமே இல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவருக்கு சிரிப்பா இருக்குமா வேதனையா இருக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதுனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உடனே முக்காடை போட்டு நான் அழுது. ஸ்தோத்திரம். அழுதெல்லாம் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அழுதெல்லாம் தேவன் என்ன பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. அழுதாலாம் நீங்க பெற முடியாது. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தரை துதிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நின்று கொண்டு கர்த்தரை துதிக்கிற போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆமேன். அல்லேலூயா. 7 ஜாதிகள் துரத்தப்பட்டார்கள். இப்ப அவன் தான் விடுதலை கேட்கணும், அவன் தான் ஆழணும். ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம். உலகத்திலே பெரிய எம்பரர் பார்வோனையும் அவன் சேனையும் அழிச்ச ஜாதி. ஆமென். ஸ்தோத்திரம். ஓக் என்கிற பெரிய ராஜா, ஸ்தோத்திரம், அவரை அழித்த ஜாதி. இவங்களெல்லாம் அழிச்சு கடந்து வந்துக்கிறாங்க. அவங்களோட இவங்களை கம்பேர் பண்ண இவங்க ஒண்ணுமே இல்லை. அப்ப யார் ஆழணும்? அவன் தான் ஆழணும். எப்பா விட்டுருங்க. ஸ்தோத்திரம். எதுவும் என்ற ஆனா நம்மால் போய் அவனாண்ட எழுதுங்குது. ஆமீன். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? நம்ம பிரச்சனையை பார்த்து அழ வேண்டியவங்க இல்ல, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும். ஆமீன். உயிரே போற பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அழ வேண்டியவர்கள் அல்ல பிரச்சனையை பார்த்து. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பிரச்சனையை நம்முடைய ஆண்டவர் மூலமா ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமென். அல்லேலூயா. அதை அவர் அவருடைய அன்பினாலே கொடுக்கிறார். அவருடைய அன்பு யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அதிகமாக அவருடைய சமூகத்தில் அமருகிறவர்களுக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப அன்பினாலதான் ஜெயிக்க முடியும். அன்பினால நீங்க ஜெயிச்சு பழகிட்டீங்கன்னா நீங்க ஒரு பெரிய சாட்சியாக